புதிதாக கட்சி தொடங்குபவர்களை பார்த்து திமுகவினர் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு தாம்பரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கும் இடையே போட்டி நிலவுவதாக தெரிவித்தார். அது காலப்போக்கில் சரியா அதெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நிலைமை என்னன்னு தெரியுமா, லாட்டரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கும் இப்போ போட்டி நடந்துருக்கு. அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அதான் வீட்டை எடுத்து வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறானுங்க. எப்படின்னா எவனா பிடிச்சி வந்துட்டு மஞ்சா குடிக்கணும்னு நினைக்கிறானுங்க. தமிழ்நாட்டில் அது வேவாது. நடிகர் விஜய் திமுகவை பார்த்து பயப்படுகிறார் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விசிகவில் ஒருவர் பேசுவதை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை என்றார். திருமாவளவன் எவ்வளவு அவர் சரியா பேசுறாரு, அவர் எவ்வளவு பெரிய மரியாதையை தளபதி மீது வைத்திருக்கிறார், இந்த கட்சியின் திமுக மீது வைத்திருக்கிறார் என்பதை பல நேரங்களில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இனிமே அந்த ஒவ்வொரு கட்சியிலையும் யாராச்சும் ஒருத்தர் பேசுறத பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கிறத விட நல்ல விஷயமா பலதை பேசியிருக்காங்க. அதுதான் எங்களுடைய நிலைவிட இருக்கிறது. அதை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதனுடைய தலைவரா இருக்காரு, அவருடைய கருத்தை வெளியிடுகிறார். ஆனா யாரை நோக்கி வெளியிடுகிறார்? திமுக நோக்கி. அப்ப திமுகவை பார்த்து பயமனதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, திமுக வலுவாக இருக்கிறது, எதையும் சாதிக்குங்கிறத நாடாளுமன்றத்தில் நிரூபிச்சிருக்கு. நாங்க புதுசா போய் சொல்ல தேவையில்லை. சட்டமன்றத்துல 2026லயும் அதை கண்டிப்பா நிரூபிக்கும். அதுக்கு பின்னாடி என்ன கேள்வி கேட்கலாம், நீங்க போய் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக விஜய் சொன்னது உண்மை என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மன்னர் ஆட்சி குறித்த கருத்தையும் வெளிப்படுத்தினார். அதாவது மன்னர் பரம்பரையை நம்ம ஒழிச்சிட்டோம், கலைஞருடைய பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க. தாத்தா முதலமைச்சர், அப்புறம் அவர் மகன் அப்பா முதலமைச்சர், இன்னைக்கு பேரே முதலமைச்சர், பெரியப்பா மத்திய அரசிலும் முக்கிய அமைச்சர் இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதிகார மையம் தான், அவங்க அதிகார மையம் தான் நடக்குது. ஆனால் சகோதரரை பொறுத்தளவுக்கு, திருமாவளவனை பொறுத்தளவுக்கு சந்தர்ப்பத்தை பார்க்கிறார். அவர் அவரை யாருமே ஒரு நெருக்கடி கொடுக்க முடியாது. இருந்த போதிலும் மற்றவர்கள் சொல்லுகிறார்களே என்பதற்காக அவர் அடக்கி வாசிக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா நம்முடைய விஜய் சொன்னதில் எந்த மாட்டு கருத்து எதுவும் இல்லை. ரெண்டாவது, இந்த 200 தொகுதியில் ஜெயிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் வேடிக்கை இல்லையா? தொடர்ந்து ஒருங்கிணைந்த செய்திகளை பார்க்கலாம். சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய செய்திதான் என்றும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சினிமாவில் நடித்தவர்தான் என்று திருப்பூரில் டிடிவி தினகரன் தெரிவித்தார். டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பூரில் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் பேசிய டிடிவி தினகரன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சினிமா துறையை சேர்ந்தவர்தான் என்றும், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று அனைவரும் சினிமா துறையில் இருந்து வந்தவர்கள்தான் என்றார். விஜயின் விமர்சனம் பற்றிய கேள்விக்கு சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி கூறியிருந்த நிலையில் டிடிவி தினகரன் இவ்வாறு கூறியுள்ளார். ஒரு சினிமா நடிகர் தானே, அவர் ஏன் சினிமா செய்திகளை பார்க்கலன்னு சினிமாவை அவர் குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க தாத்தா காலத்திலேருந்து எல்லாருமே சினிமா துறை மூலம் வந்தவர்கள் தானே. சினிமா துறையும் மற்ற தொழில் மாதிரி எல்லோரும் மதிக்கத்தக்க, இன்னும் சொல்ல போனால் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயதேவ அம்மா அவர்கள்லாம் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான். உதயநிதி ஸ்டாலினே சினிமாவில் நடிச்சிருந்தவர் தானே. இப்போ தானே தேர்தலுக்கு அப்புறம் தானே அவர் நடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற செய்திகள் தான். முன்னதாக மாரத்தானில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் டிடிவி தினகரன் பேசும்போது கடவுளே அஜித்தே என்று கோஷம் எழுப்பினர்.